சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க தெரியுதுங்களா? ஹலோ ஏவிஎஃப், வெல்கம் பேக் டு மை சேனல் அருண் உலகம். நான் உங்கள் அருண். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ திண்டிவனத்தில் இருக்கோம். திண்டிவனத்துலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மார்னிங் 3 ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம்னா செஞ்சு தான் போகிறோம். ஸோ பின்னாடி போர்டு தெரியுதுங்களா? ஸோ அந்த போர்டில் தான் கிளம்புறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம திண்டிவனத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம், எல்லோரும் பார்த்ததோட புதுசாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், ஏர்லி மார்னிங் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஸோ என்ன கிடைக்குன்னா நிறைய சந்தோஷம் கிடைக்குங்க. ஸோ அது எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏர்லி மார்னிங் போகும்போது ஒரு மாதிரி செம புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, ஸோ நம்ம போகிறப்போ செம பனி, குளிர் தான் நம்மளால் தாங்க முடியல. ஸோ அந்த குளிரை மட்டும் தாக்கு படித்து நம்ம போகணுன்னு வச்சுங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் முன்னாடி இன்ட்ரோவில் பார்த்த மாரி தாங்க, போகிறப்போ தான் பைக் ஒரு சின்ன ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. ஸோ காட்டுற மாதிரிங்க அது என்ன மாதிரி ப்ராப்ளம். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் எப்படி நம்ம சென்னைக்கு வந்தோம், ஸோ அதெல்லாம்ன்றத நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போகிறோம். ஸோ அப்படி வீடியோ போட்டு கூட நம்மளுக்கு பெரிய ரீச் இல்லை அப்படின்னும் போது கூட எனக்கு கவலையே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் போட தான் வந்துட்டு ரீச் கிடைக்கும். ஸோ நம்மளும் ஒரு நாள் வந்து யூடியூபராக மாறுவோம். இப்போ வந்து நார்மலாக நம்ம வீடியோ போகிறதுனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு நினைப்பாங்க, பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு கமெண்ட்டில் அசிங்கமாக திட்டத்துக்கு நிறைய ஒரு டீமே இருக்குது. அதை பற்றிலாம் கவலைப்படவே படாதீங்க. ஒன்ஸ் உங்கள் கோல் இதுதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலை தாண்டி போயிட்டே இருங்க. அது எப்படியாக இருந்தாலும் ஓகே, என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓகே. பட் நீங்கள் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் எடுக்காதீங்க, மாறாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லை, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இருக்கிற கொஞ்சம் காசு வச்சுட்டு நல்ல ஒரு பைக்கை எடுத்து ஒரு நல்ல ட்ராவல் போகும்போது தான் நல்லா இருக்கும். லைஃப்ன்றது என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதுசான இடத்த பார்ப்பீங்க, புதுசான ஆட்களை மீட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. பைக்கில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை அது வந்து பைக்குன்னு சொல்ல முடியும், லைஃபுக்கும் சரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுன்றத நான் இந்த ஒரு இடத்துல சொல்கிறேன். இப்போ தான் நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ குளிர் தாங்க முடியல, நம்ம ஒரு டீ ஒன்று போடுவோம். ரோடு பாருங்கள் எவ்வளோ ஜில்லுன்னு இது வந்து 2-வே ரோடு. ஸோ ஏதோ ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, அதனால ஒரு 2-வே ரோடு. போகும்போது வந்து நம்ம பார்த்து சேஃபாக தான் போகணும். ஏன்னா எதிர்க்கு வர வண்டியில் வந்து ஐபீம் போட்டு வருவாங்க. இருங்க, நம்ம வந்து ஃபியூல் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம பைக்கில் கொஞ்சம் ஃபியூல் கம்மியாக இருக்குது, ஃபியூல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணேன். 500 போடு, 500. ஆல்ரெடி நம்ம வண்டியில் கொஞ்சம் ஃபியூல் இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஃபியூல் போட்டுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 500க்கு போடுறேன். ஸோ 500 நம்ம போயிட்டு மறுபடியும் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 500 தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட பைசா கிடையாது. ஸோ 500 நமக்கு போதுமானது. அண்ணனை பாருங்கள், இந்த டைம்லேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஏர்லி மார்னிங். ஸோ நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு சில இடத்துலலாம் 24 ஹவர்ஸ் இருக்கும். அவங்களும் சரியாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. பட் இவங்க அப்படி கிடையாதுங்க. ஊர் சைடில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். நான் சொல்லணும் இல்லை, என்ன டம்முன்னு சவுண்டு கேட்குன்னு பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, மட்காடு உடஞ்சிடுச்சு. ஸோ மட்காடை சேஞ்ச் பண்ணோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த 30 கிலோமீட்டர் எப்படியே தாக்கு பிடிச்சி போயிடலாம். பட் அங்கே என்ன டைமிங்னா மார்னிங் 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம கிளம்பிட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. காய்ஸ், நம்ம இப்போ தான் பெட்ரோல் போட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது. இருங்க என்னென்னு கொஞ்சம் ஓரம் கட்டி பார்ப்பேன், ஏன்னா அவ்வளோ தூரம் போகணும். ஸோ செக் பண்ணிடலாம். இருங்க காய்ஸ், இப்போது கிளம்பி நாங்கள் வந்துட்டு பெட்ரோல் போட்டு செஞ்சுக்கு வரலான்னு சொல்லிட்டு செஞ்சிக்கோட்டைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறப்போ என்னோட பெட்ரோல் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே கழட்டிட்டு பார்த்தா கார்பரேட்டரில் தான் பெட்ரோல் அதுன்னு கழட்டி பார்த்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஹோல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பூமர் நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படி இருக்குது. என்னை பார்த்தா முட்டாக்கும் மறுத்துரு தான் வச்சு அடித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் பூமருமே அந்த பெட்ரோலோட இதில் வந்துட்டு நிற்கலை. போட்டால் அதுவும் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபேக்கு வாங்கி ஒட்டி பார்ப்போம். ஸோ ஒட்டுதா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுங்களா ரொம்ப மைல்டாக இருக்குது ஹோல்ஸு.
எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லா ரைடருக்கும் இப்படி தான் நடக்குமான்னு தெரில. பட் ஆனால் நம்மளுக்கு நிறைய சோதனை வருது. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம இந்த மோட்டோ விளாகிங்கில் போகும்போது நிறைய தடங்கள் வரும்ல. ஸோ அந்தமாரி நிறைய வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா உண்மையிலே இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் வந்துட்டு பணமே இல்லாதப்போ பெட்ரோல் போட்டு பெட்ரோல் நம்ம சேவ் பண்ணது தான் பார்ப்போம். பட் வேஸ்ட்டாக விடுறதுக்கு பார்க்க மாட்டோம். இப்போயே கிட்டத்தட்ட எவ்வளோ பெட்ரோல் போயிடுச்சு இதை தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே போயிடுச்சு, அங்கே ஃபஸ்ட்டு அங்கே விட்டு வந்து அங்கே போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட இதுலேயே வந்துட்டு ஒரு 6 லிட்டர் பெட்ரோல் போயிருக்கோம். ஸோ நான் அப்போ வரைக்கும் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஸ்மெல் வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பார்ப்போம் ஏதாவது பண்ணி போய் தான் நான் ஆகணும். ஸோ இப்படியே உக்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. காய்ஸ் இப்போ ஒரு வழியாக இப்படியோ இங்கே பாருங்க எதுங்களா பூமரை போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ பெட்ரோல் பயங்கரமாக லீக் ஆகுது. சரி நின்றுட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகுது. சரி போவோம் அப்படியே போகிற வழி அப்படியே ரன்னிங்கில் இருந்தால் கூட ஓரளவு பெட்ரோல் கம்மியாகுங்களே. ஸோ அதை வச்சு எதாவது மேனேஜ் பண்ணுவோம். பட் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம கிளம்பி அந்த ரைடை வந்து கேன்சல் பண்ணுறோம். பிகாஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா இது வந்து இப்போ சின்ன ஓட்டியாக இருக்குது, போக இன்னும் பெருசாகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரைடை கேன்சல் பண்ணுறோம். ஸோ ரிட்டன் சென்னை தான் கிளம்புறோம். ஸோ வாங்க நம்ம விளாகிங்கில் பார்ப்போம். காய்ஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பெட்ரோல் டேங்க் எப்படி பெட்ரோல் டேங்க் டேமேஜ் ஆகி பெட்ரோல் லீக் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்துட்டு நம்ம அங்கேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் போகலை. ஸோ ரிட்டன் வந்து சென்னைக்கு தான் கிளம்புறோம். பிகாஸ் ஏன்னா இந்த ப்ராப்ளம் பெருசாகிடுச்சுன்னா நம்மளால் சென்னை கூட போக முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்த வழியிலே தான் போகிறேன். பட் திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனால் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 hours அங்கேயே வெயிட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ₹1 பூமரை வாங்கி ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் கேட்கலாம் எம்சில் போட்டு ஓட்டலாம் அப்படின்னு. மார்னிங் வந்து 6 மணிக்கு இந்த இடத்துல, அதுவும் ஒரு வில்லேஜ் சைடில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிஷியன் கடை வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுவும் எம்சில் கிடைக்குமான்றது தெரியாது. கிடைக்கும் பட் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கிடைக்கும். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்துட்டோமா. ஸோ அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் ரிட்டன் ஒரு சின்ன பூமரை வச்சுட்டு கலையர சிவன் கோயில் இன்னும் எவ்வளோ தூரங்குதா? சிவன் கோயில் 6 கிலோமீட்டர் தந்துட்டு இருப்பாங்களே இப்போ. ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்க. ஸோ நம்ம எந்த ரைடு போனாலும் ஏதோ ஒரு ரைடு வந்து சொதப்பலாகும். பட் அங்கே நியர்பை என்ன இருக்குதோ நம்ம அதை போய் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போது நம்ம செஞ்சி கடைக்கு போனோம். ஸோ நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து ஓட்டி ஆனதுனால நம்ம வந்து இப்போ நியர்பையில் திண்டி நியர்பையில் வந்துட்டு ஸோ யாருக்குமே தெரியாது. அது திண்டிவனத்தில் இருக்கிற நிறைய பேருக்குன்னு தெரியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாண்ணே? என்னடா? ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டேனே, ஒரு இதுதான் வந்து ஒரு சிவன் கோயில் தந்துருக்காங்க. ஸோ அதை நம்ம போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கேட்டு தான் போகிறோம். ஏன்னா வந்ததுக்காக ஏதோ ஒரு விளாக் பண்ணுவோங்களே. ஸோ அதனால் வந்துட்டு இது இந்த சிவன் கோயிலை காட்டுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ் நம்ம செஞ்சு போயிருந்தோன்னு வச்சிங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம நியர்பையில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்த நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் இந்த சிவன் கோயில். இதை பாருங்கள், போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமி இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, எப்படி போனோம்? எத்தனை கிலோமீட்டர் வரும்? மொத்தம் 3 கிலோமீட்டரா? ஓகே ஓகே. நீங்கள் வந்து மேப்பில் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு அனந்தமங்கலம் சிவன் கோயில்னு போட்டாலே எக்ஸாக்டாக மேப் படிச்சிடும். ஸோ நம்ம மேப் போட்டு தான் போகிறோம். இருந்தாலும் ஒரு சில பேர் கிட்ட கேட்ட போலமே நம்ம கூகுள் வந்துட்டு சில நேரத்தில் சொதப்பிடும். அதனால கேட்டு தான் போகிறோம். ஐயா வாங்க, இந்த சிவன் கோயில் எங்கே இது? அப்படி போகணுமா? அப்படி போகணுமா? 1 கிலோமீட்டர் போய் ஓகே ரோடு. ஓகே நன்றி ஐயா. ஓகே ஐயா. காய்ஸ் நீங்கள் இந்த ஊரில் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கிராமத்து சைடில் இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க. நம்ம போய்ட்டு சின்னதாக ஒரு அட்ரஸ் கேட்டாலும் சரி, இல்லை ஒரு உதவி கேட்டாலும் சரி, உதவி செய்யறதுல வந்து பால் மாறவே மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த லெஃப்டி எடுத்து தான் நம்ம கோயில் செய்து தான் கோயிலோட ஆர்ச் என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட்
போகும்போது நல்ல வைப். இயர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு தரிசனம் பாருங்கள். கூட்டமே இல்லை, இப்போ தான் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம போய்ட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்ப்போம்.